தமிழ் பேசக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல தமிழ்நாட்டில் மிகப்பெரிய விமான நிலையங்கள் பட்டியலில் 5வது இடத்தில் இருந்து அசுர வளர்ச்சியால் 4வது இடத்திற்கு இடம் மாறி இருக்கக்கூடிய திருச்சி விமான நிலையத்தை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். திருச்சி விமான நிலையத்தை பற்றி இந்த வீடியோவில் முழு காணொலியை பார்ப்பதற்கு முன்பாக நீங்க இந்த விமான நிலையத்துக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்கோங்க. குறிப்பாக இந்த அசுர வளர்ச்சி இன்னும் 2 அல்லது 3 ஆண்டுகள்ல 2வது அல்லது 3வது இடத்திற்கு இடம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. திருச்சி விமான நிலையத்தை பற்றி முழுமையாக பார்த்தலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தென்னிந்தியாவின் பழமையான விமான நிலையங்களில் திருச்சி விமான நிலையமும் ஒன்றாக பார்க்கப்படுது. உதாரணத்திற்கு திருச்சி விமான நிலையம் 1930ஆம் ஆண்டிலிருந்து நிறுவப்பட்டதாகவும் சொல்லப்படுது. அப்போது இருந்து இயங்கக்கூடிய இந்த திருச்சி விமான நிலையம் இந்தியாவிலேயே பழமையான விமான நிலையங்களில் ஒன்றாகவும் பார்க்கப்படுது. 2வது உலகப் போரின் போது 1940களில் நேச நாடுகளுக்கு உதவிகரமாக திருச்சி விமான நிலையம் இருந்ததாகவும் சொல்லப்படுது. குறிப்பாக ராயல் ஏர்ஃபோர்ஸ் RAF மற்றும் யுனைடெட் ஸ்டேட் ஆர்மி ஏர்ஃபோர்ஸ் USAF ஆகியவற்றுக்கு மிகப்பெரிய உதவியாக திருச்சி விமான நிலையம் இருந்ததாக சொல்லப்படுது. குறிப்பாக 1946இல் சிவிலியன் நடவடிக்கை மீண்டும் தொடங்கியது. குறிப்பாக சுதந்திரத்திற்கு பிறகாக 1950களில் இருந்து 1980ஆம் காலகட்டம் வரை எப்படி திருச்சி விமான நிலையம் அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். குறிப்பாக டெர்மினல் கட்டிடம், ஓடும் பாதை மற்றும் வழிச்செலுதல் உதவிகள் கூடிய முழு அளவிலான விமான நிலையமாக மேம்படுத்தப்பட்டது. இந்திய ஏர்லைன்ஸ் கூட 1950களில் இருந்து திருச்சி விமான நிலையங்களில் இயங்கதா சொல்லப்படுது. 1950இல் இருந்து அசுர வளர்ச்சியாக வளர்ந்திருக்கிறது திருச்சி விமான நிலையம். அதற்கு பின்பாக 1990களில் இருந்து 2000 ஆண்டு காலகட்டம் வரை நவீனமாக்கல் பணியானது திருச்சி விமான நிலையத்தில் தொடங்கியது. உதாரணத்திற்கு 1996இல் சர்வதேச விமான நிலையமாக திருச்சி விமான நிலையம் அறிவிக்கப்பட்டது. அதற்கு பின்பாக புதிய முனை கட்டிடம் 2002இல் திறக்கப்பட்டது. ஏர் இந்தியன் எக்ஸ்பிரஸ் 2005இல் இருந்து சிங்கப்பூர் மற்றும் மலேசியா ஆகிய சர்வதேச விமான நிலையங்களுக்கு தொடங்கப்பட்டது. குறிப்பாக 2010ஆம் ஆண்டில் விரிவாக்கம் மற்றும் மேம்படுத்துதலை திருச்சி விமான நிலையத்தில் கொண்டு வராங்க. விமான நிலையம் இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கணும், அது போலவே இருக்கக்கூடிய அனைத்து வசதிகளும் சரியான முறையில் மக்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு 2010ஆம் ஆண்டில் திட்டங்கள் கொண்டு வந்ததா சொல்லப்படுது. புதிய ஒருங்கிணைந்த முனை கட்டிடம் 2018இல் திறக்கப்பட்டதா சொல்லப்படுது. இந்த திருச்சி விமான நிலையத்தை பற்றி துல்லியமா நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஆண்டுக்கே நம்ம கணக்கெடுத்துக்கிட்டா 2.5 மில்லியன் பயணிகள் கையாளும் வகையில தான் இந்த திருச்சி விமான நிலையம் வடிவமைக்கப்பட்டதா சொல்லப்படுது. அதுவும் 2010லேயே. குறிப்பாக சமீபத்தின் வளர்ச்சியானது 2024 பொறுத்தவரை புதிய முனை கட்டிடம் 2024இல் திறக்கப்பட்டதா சொல்லப்படுது. இந்த புதிய முனை கட்டிடம் கட்டப்பட்டதன் பின்பாக ஆண்டுக்கு நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டா 4.5 மில்லியன் பயணிகள் பயனடையும் வகையில தான் கட்டப்பட்டிருக்கு. மேம்பட்ட விமான போக்குவரத்து மேலாண்மை அமைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. அதுலேயும் உள்நாட்டு இணைப்பை பொறுத்தவரை சென்னை, பெங்களூர், ஹைதராபாத் மற்றும் மும்பை போன்ற முக்கிய நகரங்களுக்கு இந்த விமான நிலையம் உள்நாட்டு விமான நிலையமாக பயன்படுகிறது. மேலும் கலாச்சார உத்வேகத்தை பொறுத்தவரை விமான நிலையத்தின் புதிய முனை கட்டிடம் புகழ்பெற்ற ராக்கோட்டை கோயில் உட்பட திருச்சியின் வளமான கலாச்சார பாரம்பரியத்திலிருந்து உத்வேகம் பெறப்படுகிறதா சொல்லப்படுகிறது. மேலும் திருச்சி விமான நிலையத்தின் பெருமையாக பார்க்கப்பட வேண்டியது, திருச்சி விமான நிலையம் 2022இல் ஆசிய பசிபிக் ஏவியேஷன் விருதில் தென்னிந்தியாவின் சிறந்த விமான நிலையம் விருதுகளை பெற்றுள்ளது. இது திருச்சி விமான நிலையத்தின் மிகப்பெரிய ஒரு பெருமையாக பார்க்கப்பட வேண்டியது. திருச்சி விமான நிலையம் 1930இல் இருந்து 2024ஆம் ஆண்டு வரை வளர்ச்சி அசுர வளர்ச்சியாக வளர்ந்திருப்பதை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல எந்த விமான நிலையம் அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்கு என்பதை நீங்க தெரிஞ்சுக்க உங்களுடைய விமான நிலையத்தை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் தெரிவிங்க. நான் அதை பத்தி முழுமையா சொல்றேன். நன்றி, வணக்கம்.